அந்த இதே தயாரிப்பாளர் கன்னடத்தில் பண்ண படத்துக்கும் சென்சார் கொடுக்காம மும்பையில் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பிரச்சனை ஜனநாயகனில் இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட ஏதோ பிரச்சனை. 4ஆம் தேதி ரிசல்ட்டு விஜய் இல்லாமல் வேற ஒரு கவர்மெண்ட் இங்கே வருதுன்னா கட்டாயமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய இடையூறு இருக்கும். தியேட்டர் கிடைக்க விட மாட்டாங்க. விஜயை எப்படியாவது நசுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு படம், அதுவும் பெரிய படம், ஒரு 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலே இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம சகிச்சுக்கிப்போம்? செல்லுமணி சொன்ன மாதிரி குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, குற்றவாளிகள் நெருங்கிட்டாங்க. அந்த டவுன்லோடு யார் முதல்ல பண்ணது, 2வது பண்ணதுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. கேட்குற தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் சொல்வது வந்து அவர் திருடி கொடுத்துட்டாருன்னு சொல்லலை. அவர்கிட்ட கேட்பாங்கல்ல, எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு. அப்போ கேட்குறவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவருங்கிறத பொறுத்து தான் அவர் கொடுப்பார். மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் வந்து ஜனநாயகன். இதை ஜனவரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த படம் வந்து போயிருக்கும். இது எங்கே முடங்குச்சு, எதனால் இது வந்து திட்டமிட்டே முடக்கின மாதிரி இருக்குது? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இழப்பீடு வந்துருக்குது, சந்திச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எல்லாரும் பேசும்போது இது வந்ததுன்னா தேட்டரில் நாங்கள் ஓரளவு ரெவென்யூ பண்ணியிருப்பாங்க, எங்களுதையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக என்ன சார் நடந்தது? எதுவுமே நடக்கல. அதுதான் அதாவது எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அவர் வந்து கன்னடத்தில் கேடின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறார். அந்த படத்திற்கும் சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்க. ஐயோ. அந்த இதே தயாரிப்பாளர் கன்னடத்தில் பண்ண படத்துக்கும் சென்சார் கொடுக்காம மும்பையில் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பிரச்சனை ஜனநாயகனில் இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட ஏதோ பிரச்சனை. தயாரிப்பாளர் ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போனது தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு இப்போ நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து அரசியலாக மாற்றிட்டாங்க இங்கே. ஏன்னா இப்போ அந்த படத்தில் எந்த அரசியலும் கிடையாது. அர்ஜுன் சர்ஜாவா யாரோ ஒருத்தர் நடித்த படம் அது. அர்ஜுனுடைய சொந்தக்காரனா யாரோ ஒருத்தர். அதில் ஒன்றும் பெரிய அரசியல்லாம் கிடையாது. அந்த படத்தை முடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த படத்தையும் இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுருக்காங்க. டாக்ஸிக்கு படத்துக்கே உரிய நேரத்தில் கொடுப்பாங்களான்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய நெருக்கடியை அந்த தயாரிப்பாளருக்கு சென்சார் அலுவலகம் தொடர்ந்து ஏற்படுத்துது. அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை ஒரு நீதிமன்றத்துக்கு போனது தான். அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னா தெரியல. ஜனநாயகனும் அப்படி தான் போய் மாட்டிக்கிச்சு. இவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா கடைசியில் அந்த நேரம் நெருங்கிருச்சு. கரெக்டாக ரிலீஸ் தேதி நெருங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க சுத்தமாக பதில் எதுவும் சொல்லாமல் இருந்ததுனால தானே அவங்க போனாங்க ஆக்சுவலாக. இல்லை, அதெல்லாம் நியாயம் அநியாயங்கிறத விட்டுருங்க. ஈகோ தானே. ஓ சரி. நீ எப்படி போகலாம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ நீதிமன்றத்துக்கு போயிடுவியாங்கிறது இருக்குல்ல, அதுதான் இதன் மூலம் வெளிப்படுதோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் காரணமான எனக்கு முழுசாக தெரியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அவங்க எப்போ சர்டிஃபிகேட் வரப்போகுது, இந்த மந்த் ரிலீஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்டென்ட் வெளில வந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணுறோமோ பார்வையாளர்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதனால சொல்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தோடு அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு கேவிஎன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வாங்க நம்ம சென்சார் ஆஃபீஸரை பார்த்து மும்பைக்கு முறையிடுவோங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் முயற்சியின் பேரில் இந்த சங்கங்களினுடைய ஆதரவோட சென்சார் ஆஃபீஸரை அவர் பார்க்குறாரு. மும்பைக்கு ஒரு மெயில் போடுறாங்க. இது நடந்து 3 நாள் ஆச்சு. இந்த போன மெயிலுக்கு இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து படத்தை தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டேன், நான் அதை எழுதி கூட கொடுத்துட்றேன் உங்களுக்கு, தேர்தலுக்கு மறுநாளோ அல்லது அந்த மாதம் 30ஆம் தேதியோ நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், நான் என்ன வேணாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் எழுதி கொடுக்குறேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. மௌனமாகவே இருக்காங்க. இது வந்து சட்டப்படி நியாயமா சார்? இது ஆக்சுவலாக சட்டப்படி ரொம்ப தவறு. ஆனால் மீண்டும் ஒரு நீதிமன்றத்துக்கு போனாருன்னா மறுபடியும் அது பிரச்சனையாகுங்கிறதுனால அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது. என்னென்னா, இதை எந்த திசையை நோக்கி நம்ம நகர்வது அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா முன்னையாவது ஒரு தனிப்பட்ட கேவிஎன் போராடிட்டு இருந்தார். இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கூட நிற்கிது, பெப்சி கூட நிற்கிது. இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் அவரோட கூட நிற்கிறாங்க. அப்படி இருந்து ஒரு இன்ச்சு நகர மாட்டேங்குது. அப்படியே தான் இருக்குது, நின்ன இடத்துல நிற்கிது.
இப்போ இந்த அவர் வாங்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, எதுவுமே நடக்கல. அப்படிங்களா? இவர் மெயிலுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ம்ஹும். இவர் அங்கே வர்றேன்னு சொன்னதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் அப்படியே முட்டு சந்தில் சிக்குன லாரி மாதிரி நிற்கிது. இப்போ ஜனநாயகன் இந்த மந்த்தும் வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்றீங்க நீங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஜனநாயகன் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எடுபடும்னு நமக்கு தெரில. அப்போது இது வந்தாலும் சிக்கல் தான் தயாரிப்பாளருக்கு. அப்போ இதை வந்து 30ஆம் தேதி பண்ணாருன்னா அந்த ரிசல்ட்டு 4ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு கலெக்ஷன் அவர் பார்த்துடலாம். 4ஆம் தேதி ரிசல்ட்டு விஜய் இல்லாமல் வேற ஒரு கவர்மெண்ட் இங்கே வருதுன்னா கட்டாயமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய இடையூறு இருக்கும். தியேட்டர் கிடைக்க விட மாட்டாங்க. விஜயை எப்படியாவது நசுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி. ஸோ அதனால் அது ஒரு பெரும் நெருக்கடியை இந்த தயாரிப்பாளர் சந்திப்பார். இப்போ வெளியானது இந்த லீக்டுன்னு சொல்றாங்களே சார், அதுல யாராவது வந்து சில பேர் இருக்காங்க, நான் பேரை சொல்லாமே ஆர்கே செல்லமணி இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வெளியில வெளிப்படையா சொன்னா இப்போ முடியாதுங்க அப்படின்னாங்க. 6 பேரை கைது பண்ணி வேற வச்சிருக்காங்க. இல்லை, அது கைது செய்யப்பட்டவர்களுக்கும் படத்தை லீக் பண்ணவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து வெளியில் வந்த படத்தை ஷேர் பண்ணவங்க, அவங்க டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணவங்க. அது வந்து அவங்க தான் படத்தை வெளியிட்டாங்கன்னு கிடையாது. படத்தை வெளியிட்டவர் யாரோ ஒருத்தர். அதை வந்து நெருங்கிட்டு இருக்கு, காவல்துறை வந்து நெருங்கிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. பல தகவல்கள் சொல்கிறாங்க. அது இன்னும் ஆத்தென்டிக்காக தகவல் வரும்போது நம்ம பேசுவோம். ஓகே சார், இப்போ ஜனநாயகன் படத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஒன்று இருக்குது அவருக்கு. விஜய் இன்னொரு திரைப்படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை விஜய் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சம்பளத்துலேயும் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே பணம். இல்லை, அவர் சம்பளத்தில் ஒரு 75 கோடி விட்டு கொடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லுங்கிற இன்னொரு தகவலும் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி கூட தயாரிப்பாளர்கிட்ட பேசலை. அவங்க 2 பேரும் சந்திக்கவும் இல்லை இந்த படம் லீக் ஆன பிறகு. அப்போ அவர் வந்து என்ன நோக்கத்தில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒருத்தரை வந்து அவர் ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவருக்கு என்ன கஷ்டமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம், இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு ஒரு டேட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். அது எல்லாமே வந்து இப்போ தெரியாது. ஆனால் கட்டாயமாக ஒரு டேட்டை அவர் கொடுக்கணுங்கிறது தான் நாமெல்லாம் சொல்கிறது. அதுவும் இலவசமாக கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டு. சம்பளமே இல்லாமல் நான் தேதி தரேன், நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் அவரை மீட்க முடியும். நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஜனநாயகன் குறித்து இது மாதிரி வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்திருக்குது. அப்போவே இதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துருச்சுன்னு சொல்கிறது தான் எப்படி இருக்குது சார்? இல்லைங்க, ஜனநாயகனுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே தியேட்டரில் படம் வந்த பிறகு வந்தது. அதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பானது. ஆனால் ஒரு படம், அதுவும் பெரிய படம், ஒரு 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலே இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு போக முடியும்? ஆமாம் சார், இது அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னொரு படத்துக்கு இது நடக்காதுன்றது தான் நிச்சயன்ற மாதிரி இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் கேட்க, தமிழ் சினிமா இத்தனை கோடி செலவு பண்ணுறதுக்கு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஏன் இந்த கண்டென்ட் அந்த அளவுக்கு லாக் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, கண்டென்ட்டு யாரோ ஒருத்தர் அக்சஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ எடிட்டர் டேபிளில் இருக்குது. டைரக்டர் வந்தாருன்னா எடிட்டர் கொடுக்கணும், ப்ரொடியூசர் வந்தாருன்னா எடிட்டர் காமிக்கணும். அப்போ இன்னும் அவங்க வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் உள்ளே அக்சஸ் பண்ணலாங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நான் முடியாது அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. அப்போ அது எங்கேயோ லீக் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ எல்லாருமே சினிமாவை குலதெய்வமாக நினைக்கிறவங்க தான். இப்போ எடிட்டர் ஆகட்டும், அல்லது இங்கே தொடர்ந்து நீண்ட காலமாக பணியாற்றுகிற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு இழிவான வேலையை செய்ய மாட்டாங்க. செஞ்சால் அந்த இடத்துக்கு அவங்க வரவே முடியாது. இதில் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறத காவல்துறை தான் சொல்லணும். ஏன்னா எடிட்டர் பிரதீப் அவருக்கு வந்து பாவம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னு செல்வமணி சொல்கிறாரு. பட்டு அது அந்த அளவுக்கு அவரை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தரமான எடிட்டரு, நீங்கள் ஒரு சாதாரண உப்புமா படம் பண்ணால் கூட அந்த எடிட்டருக்கும் ஒரு ஒரு இது வந்து நம்ம தொழில், இதை நம்ம தெய்வமாக நினைக்கிறோங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய படத்தை ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருப்பார். அப்படிலாம் தூக்கி எடுத்து கொடுத்துட மாட்டார். அதனால் அது வேற எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு. அது என்னன்னு காவல்துறை நெருங்கிருச்சு. செல்வமணி சொன்ன மாதிரி குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க. அந்த டவுன்லோடு யார் முதல்ல பண்ணது, 2வது பண்ணதுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. கேட்குற தகவல் நம்ம கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், இப்போ ஜனநாயகனுக்கு பிறகு வந்து
விஜய் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லி படத்தை தான் இயக்க போறாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு சார். ஆளாளுக்கு கற்பனையில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கல. நான் தானே சொல்கிறேன், ப்ரொடியூசரோட விஜய் பேசவே இல்லை, ஆறுதலுக்காக கூட பேசலை. அப்போ எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க? விஜய் பண்ணிட்டாரு, ஓகே சொல்லிட்டாருன்னு எப்படிலாம் செய்தி வருது. அதனால் அது எல்லாமே ரூமர் தான். ஆனால் கட்டாயமாக ஒரு படம் பண்ணி தரணுங்கிறது வேண்டுகோள். அது அவருடைய கொள்கையை மாற்றிட்டு இதுதான் ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், நான் இன்னொரு படம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் அந்த கொள்கையை மாற்றிட்டு அவர் ஒரு படம் பண்ணித்தரணும். ஏன்னா ரசிகர்கள் அதிகம் வரவேற்பாங்களா சார்? ஏன்னா அவங்களை ரசிக்கிறதே அதிகமாக திரையில் தானே, அதனால சொல்கிறேன் நான். இல்லைங்க, விஜய்க்கு வெற்றியோ தோல்வியோ அரசியலில், சினிமாவில் வந்து அவருக்கான ஆடியன்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து எந்த விதத்திலும் அந்த படம் வந்து தோல்வி அடையும், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும், தியேட்டர் காலி ஆயிரும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்றைக்கி என்ன இருக்கோ இது எலெக்ஷனுக்கு பிறகும் இருக்கும். ஸோ அதனால் அவர் தொடர்ந்து நடிக்கலாம். தியேட்டர் உரிமையாளர் ஒருத்தர் பேசும்போது கூட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இந்த 2026 வந்ததுலேருந்தே எங்களுக்கு சரி கிடையாது, தியேட்டரில் அந்த க்ரௌட் புல்லிங் அப்படிங்கிறது வராமல் இருந்துச்சு, இதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அப்படி போயிருச்சு, இது எங்களுக்கும் சேர்த்து தான் நஷ்டம் அப்படின்றாரு. ஏன்னா தியேட்டரில் அந்தளவுக்கு 2026 அவ்வளோ மோசமாக இருக்கா சார்? ஆமாங்க, பெரிய கூட்டம். அதாவது ஒரு ஸ்டார் படம் வரும்பொழுது தான் அந்த கேன்டீன்லேருந்து ஃபுல் ஆகும் சார். நீங்கள் இப்போ பார்க்கிங்லேருந்து ஃபுல்லாக வருது எங்கன்னா ஸ்டார் படங்களுக்கு தான். படங்கள் நல்ல படங்கள் ஓடி இருக்கலாம். இப்போ ட்ரிபிள் மாதிரி படங்கள்லாம் ஒரு பெரிய அளவு தியேட்டர் கலெக்ஷன் கொடுத்துச்சு, அது வேறு. ஆனால் எல்லா செக்டாரும் நீங்கள் கேன்டீன்லேருந்து பார்க்கிங்லேருந்து எல்லா இடமும் ஃபுல்லாக வருது இருக்குல்ல, அது வந்து எப்போ அதுதான் நடக்கும். அதில் தான் அவங்க ஜனநாயகனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது நடக்கலை. அஜித்தெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரான்னே தெரில, அவரு ஒரு பக்கம் போயிட்டார். ரஜினி கமல் படங்கள், ரஜினி படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை கூலி. கமல் படம் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய குழப்பம் நிலவுது. அப்போ தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கமாக தானே இருக்கும். ஏன்னா பெரும்பாலான தியேட்டர்கள் எல்லாம் ஷோ பிரேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள். நிறைய படங்கள் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த படமும் போகல அப்படின்ற மாதிரி திருப்பூர் சுப்ரமணியம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அதை தான் பார்க்க முடியுது. இவங்க தரப்பில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்களா சார்? இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் முறையில், எம்ஜி முறையில், இதில் ஏதாவது அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம், பண்ணட்டும், நிறைய திரையரங்கள் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் ஏதாவது? இல்லைங்க, விஜய் படம் வந்துன்னா கட்டாயமாக நிறைய திரையரங்குகள் போடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ அவங்க கொடுத்த முன்பணம் இருக்கு இல்லையா, 50% கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். அந்த பணத்தை வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அந்த படம் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரசிகர்கள் மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு தெரியாது. இப்போ கலெக்ஷன் பெருமளவு பூரா மாறும். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கும் போது இவங்க கொடுக்குற கணக்கு அதெல்லாம் வந்து பின்னால் பேசுவாங்க. பட் அது ஒரு பெரிய நெருக்கடி தான். ஓகே சார், இதெல்லாம் தாண்டி எல்லாரும் கேட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் தான், அவர் நடிப்பாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜனநாயகனை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அடுத்து ஒரு படம் பண்ணுவாராங்கிறத பெரிய டிபேட்டாக இங்கே மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க, அவங்க தரப்புலேருந்து வந்தது, இவங்க தரப்புலேருந்து வந்தது, குறிப்பாக எடிட்டர் மேலே பழிவு போட வேண்டான்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த எடிட்டரை பற்றி பேசினேன். அவர் இல்லை, அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அவர் செய்திருக்க மாட்டாருங்கிறத எல்லாருமே உறுதியாக நம்புகிறாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா டிராகன் படம் வரைக்கும் இப்போ வெளியான எல்லைக்கே வரைக்கும் அவர் தான் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒருத்தர் மேலேயே போய் பழி போட்டுறது அப்படி. ஏன்னா அது எடிட்டர் வெர்ஷன் இருக்கே சார், அதுதான் சார் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இல்லைங்க, அங்கேருந்து தானே எல்லா இடத்துக்கும் கொடுப்பாங்க. நான் சொல்லுவது வந்து அவர் திருடி கொடுத்துட்டாருன்னு சொல்லலை, அவர்கிட்ட கேட்பாங்கல்ல, எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு. அப்போ கேட்குறவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவருங்கிறத பொறுத்து தான் அவர் கொடுப்பாரு. இப்போ அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தாருங்கிறத அவர் சொல்லியிருப்பார்ல. அப்போ அதை வச்சு தான் நீங்கள் யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கணும், அது காவல்துறை பார்த்து. ஓகே சார், எப்படியோ ஜனநாயகன் யார் லீக் அவுட் பண்ணாங்கன்றதே வந்து இல்லை, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தானா அவங்க தானா, அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதே ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு. அதனால தான் கேட்டேன் சார். ஆமாம், நன்றி. பார்ப்போம். நன்றி சார். நன்றி.